இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்கள் வீட்டில் நடந்திருக்கா? அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த ப்ராஜெக்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ESP8266 VCCலேருந்து ரிலேவோட VCCயில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலேவோட கிரவுண்ட்லேருந்து ESP8266 கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலேவோட IN 1 எடுத்துகிட்டு போயிட்டு D0 கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பஸரோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு NCயில் ரிலேவோட NCயில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரியோட பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு ரிலேவோட காம் தந்துக்கோங்க, நடுவில் இருக்க போர்ட். இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா ESP8266 VCC எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியோட ப்ளஸில் தந்துடுங்க. அப்புறமா ESP8266 கிரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியோட கிரவுண்டில் தந்துடுங்க. இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க, இது ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் Blynk டவுன்லோட் பண்ணணும். Blynk ஆப் டவுன்லோட் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் பேர் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா இப்போ RPLன்னு கொடுக்குறேன். இப்போ சைடில் இருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டன் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இப்போ சென்டரில் வைக்கிறேன். இப்போ நான் சென்டரில் வச்சுட்டு இப்போ உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் மாற்றிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்புறமா டெக்ஸ்ட்டு போல்டாக இருக்க மாதிரி கலர் வேணுன்னா வச்சுக்கலாம். இப்போ பட்டனுக்குள்ளே போயிட்டு இப்போ பின்னும் மாற்றணும். பின்னு GP16 மாற்றிக்கோங்க. அதுதான் இப்போ இது மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் ஒன்று. நீங்கள் இதில் ஆத்தர் ஐடி மேலே போயிட்டு இமெயிலில் சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் வரும் ஆத்தர் ஐடி. நெக்ஸ்ட்டு நம்ம கோடில் பேஸ்ட் பண்ணோம், அதுக்கு தான் தேவைப்படும். இமெயிலேருந்து காப்பி பண்ணி கோடில் போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ கோடிங்க்கு வரலாம். இப்போ கோடில் 3 சேஞ்சஸ் தான் பண்ணணும். இப்போ SSID அப்படின்னு போட்டிருக்கல உங்களோட ஒய்ஃபை நேமு, அம்மா பாஸ்ன்னு போட்டிருக்கல உங்களோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு, அப்புறமா மேலே ஆத்தர் ஐடி நீங்கள் மெயிலில் எது வந்திருக்கோ அது நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ Nodemcu கிளிக் பண்ணியிருக்கோங்க. அப்புறமா COM3 கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதுக்கு லைப்ரரி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன், அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இருக்கும்.
ஓகே, இப்போ அப்லோட் கொடுத்துட்டேன். அப்லோட் ஆகிட்டுருக்கு. அதுதான் டன் அப்லோடிங் சொல்லிடுச்சு. இப்போ வந்து இது நான் இந்த மாதிரி எல்லா காம்போனன்ட்ஸும் இந்த கார்ட்போர்டில் வச்சுட்டு நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் சின்னதாக வரும். நீங்கள் ESP38 ஓகே